வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் 30 தொகுதிகளில் மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 34 தேசிய கட்சி வேட்பாளர்கள், 63 மாநில கட்சி வேட்பாளர்கள், 80 பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத வேட்பாளர்கள், 117 சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 294 பேர் களத்தில் உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை 30 சட்டமன்ற தொகுதிகளில் 1099 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 1099 கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் 1099 விவிபாட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. புதுச்சேரி ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் தாகூர் கலைக்கல்லூரி, மோதிலால் நேரு மகளிர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்ட்ராங் அறைகளில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்தன. ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 1099 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதி வாரியாக பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் அனைத்து வாகனங்களும் GPS வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் மற்றும் அனைத்து வேட்பாளரின் முதன்மை முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் திறக்கப்பட்டு கட்டுப்பாட்டு கருவிகளுடன் அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரியை பொறுத்தவரை 918 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் விவிபாட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி அவசர சூழ்நிலையை சமாளிக்கும் வகையில் 364 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் 459 விவிபாட் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் 181 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவி மற்றும் விவிபாட் பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இறுதி நாள் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் குக்கர் சின்னத்திற்கு ஆதரவாக நிறைவு நாள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாகன சுற்றுப்பயணத்தின் போது தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பல்வேறு பகுதிகளில் மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்ததுடன் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இறுதி நாள் பிரச்சாரம் என்பதால் வேட்பாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் தேர்தல் களத்தில் உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் அதிகரித்துள்ளது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அரசியல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக முக்கிய தலைவருமான அமித்ஷா தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த பொதுக்கூட்டத்தில் உழவர்கரை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் உலகநாதன் தனது 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார். மேலும் வன்னியர் சமூக வளர்ச்சி மாநில செயலாளர் அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்கள் முதல்வர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் குண்டுபாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி டாக்டர் கணபதி தணிகைநாதன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் தலைமை நடைபெற்றது. மேலும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்த இந்த வாக்கு சேகரிப்பு தேர்தலை முன்னிட்டு தொகுதியில் அரசியல் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது.
இதனையொட்டி அனைத்து கட்சிகளும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பங்கேற்ற முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஹெலிகாப்டர் மூலம் காரைக்காலுக்கு வந்தார். அவர் வந்த ஹெலிகாப்டர் காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள ஹெலிகாப்டர் தரையிறங்கும் தளத்தில் இறங்கியதும் தேர்தல் விதிமுறைகளின்படி காரைக்கால் மாவட்ட தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்ற இந்த சோதனைக்கு பிறகு அண்ணாமலை தனது பிரச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார். தேர்தல் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் துப்பாக்கிகளுடன் நகரின் முக்கிய பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவை முன்னிட்டு நகரம் முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காந்தி வீதி, எஸ்வி பட்டேல் சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ரோந்து நடவடிக்கைகள் மூலம் தேர்தல் நாளில் அமைதியான சூழலை உறுதி செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் மேற்கொண்ட தீவிர பிரச்சாரம் தேர்தல் துறையின் உத்தரவின்படி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணியுடன் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்தது. பிரச்சாரம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் தேர்தல் காலத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் காவல்துறை கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையிலும் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கதிரவன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பாதுகாப்பு படை வீரர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்ற இந்த அணிவகுப்பு எம்ஜிஆர் சிலை அருகில் இருந்து தொடங்கி சுல்தான்பேட்டை, தட்டாஞ்சாவடி, வில்லியனூர், மாடவீதி, கோட்டைமேடு உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வழியாக சென்று ரோந்து பணியில் ஈடுபட்டது. இந்த நடவடிக்கை மூலம் பொதுமக்களில் பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் அமைதியான தேர்தலை உறுதி செய்யும் முயற்சியாக காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய தலைவரும் தற்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே.பி. நட்டா புதுச்சேரிக்கு வருகை தந்தார். இந்த வருகையின் போது அவர் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் சென்று தரிசனம் செய்தார். அவரது வருகையை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கோவிலில் திரண்டனர். தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் தலைவர்களின் புதுச்சேரி வருகை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் காரைக்காலில் அரசியல் சூழல் பரபரப்பாகியுள்ளது. நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மீனாட்சி சுந்தரம் மற்றும் திமுக சார்பில் போட்டியிடும் நாக தியாகராஜன் ஆகியோருக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் நடைபெற்ற திமுக பேரணியின் போது 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் சென்றபோது பாஜக வேட்பாளரின் வீட்டுக்குள் பட்டாசுகள் வீசப்பட்டதாகவும் வீட்டின் கதவை தாக்கி வன்முறை முயற்சி நடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் தேர்தல் ஆணையத்திற்கும் காவல்துறைக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய காரைக்கால் மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ், இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இச்சம்பவம் தேர்தலை முன்னிட்டு அரசியல் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அதனுடைய மாவட்ட தலைவர் என்கிற முறையில் எங்களுடைய வேட்பாளர்
திரு TKSM மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய அலுவலகம் மற்றும் அவர்களது இல்லத்தருகே நடைபெற்ற, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் திரு நாக தியாகராஜன் அவர்களது முன்னிலையே அவர்களுடைய தொண்டர்கள் என்று இருசக்கர வாகனங்களில் வந்த சில குண்டர்கள் அலுவலக வாயிலில் தேர்தல் நேரத்திலே வெடி வெடிக்கக்கூடாது என்கிற ஒரு தேர்தல் நன்னடத்தை விதி இருக்கும் பட்சத்தில் அதனை காட்டில் பறக்க விட்டு ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தும் விதமாக இங்கே பட்டாசு வெடித்து விட்டு இங்கே கோஷமிட்டு விட்டு எங்களுடைய வேட்பாளர் அவருடைய இல்லத்திற்கு சென்று இல்லத்தின் வாயிலில் ஏறக்குறைய ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வாசலில் ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் ஒரு அநாகரிக வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கோஷம் போட்டுவிட்டு கண்ணாமன் சத்தம் எழுப்பிட்டு கலைந்து செல்வது மட்டுமல்லாம வேட்பாளருடைய வீட்டுக்குள்ளாரையே போக முயற்சி செய்து கேட்டை திறக்க முயற்சி செய்து கேட்டை உலுக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதற்காக தேர்தல் கமிஷன்லையும் காவல்துறையிலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு புகார் மனு வழங்கி வந்திருக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு உண்மையில்லாத ஒரு தகவலை சொல்லலை. அந்த சம்பவம் அங்கே இருக்கிற CCTV கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதனுடைய காட்சிகள் இது. இந்த பகுதியில் ஒரு மக்கள் தன்னெழுச்சியோட இருக்கிறத தன்னுடைய தோல்வி பயத்தின் காரணமாக மக்களை மடமாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை செய்கிறாரு. ஒரு பக்கம் நம்முடைய வேட்பாளர் அவங்களுடைய குடும்பத்தினரை அச்சுறுத்தணும் அப்படிங்கிற பகுதியில் இதை செய்கிறாருங்கிற விஷயத்தை நாங்கள் பொதுமக்களுக்கும் ஊடகத்துக்கும் கொண்டு வர்றோம். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழக டாஸ்மாக் மதுபான கடைகளும் தேர்தலையொட்டி மூடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 78 பறக்கும் படைகள், 40 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 50 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அண்டை மாநில எல்லைப் பகுதியில் 35 இடங்களில் சோதனை சாவடி செய்யப்பட்டுள்ளோம். கடைசி 72 மணி நேரத்தில் தீவிர கண்காணிப்புக்காக 36 கூடுதல் பறக்கும் படைகள், புதிதாக 30 இருசக்கர வாகன பறக்கும் படைகளும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பணியில் 4116 அரசு துறை ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவர். பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ள 137 இடங்களில் 155 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலான நிலையிலிருந்து தற்போது வரை ரூபாய் 69.99 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. ரூபாய் 61.38 லட்சம் மதுபானங்கள், ரூபாய் 6.71 கோடி தங்கம், வெள்ளி பறிமுதலானது. ரூபாய் 20 லட்சம் போதைப் பொருட்கள் பறிமுதலானது. புதுச்சேரியில் மதுக்கடைகள் 3 நாட்கள் மூடப்பட்டுள்ளன. அதேபோல் புதுச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் உள்ள தமிழக மதுபான கடைகளும் மூடப்பட்டிருக்கும். விஜில் மூலம் 62 புகார்களும், 1950 மூலம் 970 புகார்களும் பெறப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டன. வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சார ஊர்வலம் நடத்த 1383 அனுமதிகள் தரப்பட்டன. வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டர் தொலைவில் தேர்தல் சாவடிகள் அமைக்க 42 வேட்பாளர்களுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் கூட்டம் தடை செய்யப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று 5 பேருக்குள் சென்று வாக்கு கேட்கலாம். வேறு மாநிலத்தவர் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. இணையத்தில் அனுமதி பெற்ற விளம்பரங்கள் பதிவிடலாம். வாக்குப்பதிவு நாளில் திரையரங்குகள் இயங்க தடையில்லை. வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கும் என்றார். தேர்தல் துறை இந்த முறை ஒரு புது முயற்சியாக, ஏன்னா புதுச்சேரியில் இருக்கிற எல்லா தொகுதியுமே எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் தொகுதி அப்படின்றதுனால ஒரு புது முயற்சியை நம்ம ட்ரோன் பேஸ்டு இதை ஆப்ரேட் பண்ணணும். இந்த ட்ரோன் பேஸ்டு மானிட்டரிங் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர், அவங்களோட ஆப்ரேஷன் டைம் கான்ஃபிடென்ஷியல், அவங்க எப்போ ஆப்ரேட் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். இதன் மூலியமாக 2-3 விஷயங்கள் எங்களுக்கு மானிட்டர் பண்ண முடிஞ்சது. உதாரணத்துக்கு வயலேஷன்ஸ் ஆஃப் MCC. எப்படின்னா, ஒரு எலெக்ஷன் ரேலியில் இத்தனை பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரேலி இருக்கும்.
அதை மீறி ரொம்ப அதிகமான பேரை வந்து கூட்டம் சேர்த்துட்டு பப்ளிக் இடையூறாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரோன் மானிட்டரிங் ரொம்ப உதவியாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 17 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத சுலபமாக கண்காணிக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது ட்ரோன் மானிட்டரிங் அமைஞ்சது. அதில் ஒரு 24 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் ட்ரோன் மானிட்டரிங் மட்டும். கடைசியாக நம்ம சஸ்டைனபிள் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ்லையும் பண்ணணும் புதுச்சேரியில். அதன் தொடர்ச்சியாக இந்த முறையும் கவுண்ட் த கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். அதன் மூலியமாக என்ன சொல்ல வரோம்னா, புதுச்சேரியில் நடக்கிற எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாமல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம போன டைம் கொடுத்த பிஎல்ஓ கிட்டு, அப்புறம் போலிங் பார்ட்டி ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கிட்டு, இந்த மாதிரி போலிங் மெட்டீரியல்ஸ்லாம் ஒரு கிட் கொடுப்போம். அந்த பேக் கூட நம்ம ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வாட்டர் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுமே போன எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யூஸ் பண்ணதுமே எடுத்து ரீபர்பஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே பண்ணுற கார்பன் எமிஷன்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மரங்கள் நிறையா நட்டிருந்தோம். இந்த முறையும் அது மாதிரி முன்னெடுப்புகள் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது வெகு விரைவில் நம்ம மீடியா கிட்ட ஷேர் பண்ணுறோம். விழுப்புரம் வானூரில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி உள்ளரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு முதல்வர் வில்லியம் தலைமை தாங்கினார். அவர் தனது உரையில் கல்லூரியின் வளர்ச்சி, கல்வி சாதனைகள் குறித்து விளக்கி உயர்கல்வித்துறைக்கு நன்றி தெரிவித்து ஆண்டறிக்கையும் வாசித்தார். இவ்விழாவில் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி முதல்வர் சிவக்குமார் கலந்து கொண்டு மாணவர்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஒழுக்கத்துடன் கல்வி கற்றால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என அறிவுறுத்தினார். மேலும் வானூர் கல்லூரியின் வளர்ச்சியை பாராட்டினார். உடற்கல்வி இயக்குனர் அரங்க பன்மில்நாதன் உடற்கல்வி தொடர்பான ஆண்டறிக்கையை வாசித்தார். முன்னதாக தமிழ்துறை தலைவர் அருளமுதம் வரவேற்புரையாற்ற, நிறைவாக கணிதத்துறை தலைவர் நன்றி கூறினார். விழாவில் பல்கலைக்கழக அளவில் சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. 2024-2025 ஆண்டிற்கான கல்லூரி ஆண்டு மலரை சிறப்பு விருந்தினர் வெளியிட கல்லூரி முதல்வர் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற ஸ்டெம் பயிற்சி பட்டறை மாணவர்களின் கற்பனை திறனை தூண்டும் அறிவியல் திருவிழாவாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சி வெறும் கல்வி பயிற்சியாக இல்லாமல் மாணவர்கள் எதிர்கால கண்டுபிடிப்பாளர்களாக உருவெடுக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ரூபாய் 500 மதிப்புள்ள ரோபோட்டிக்ஸ் கிட்கள் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு அதனை பயன்படுத்தி நேரடி பயிற்சியும் அளிக்கப்பட்டது. பயிற்சிக்கு பின்னர் மாணவர்கள் தாங்களே உருவாக்கிய ரோபோக்களை வீட்டிற்கு எடுத்து சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கினார். சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை தகவல் அதிகாரி நரேஷ் ராஜ் கலந்து கொண்டு குழந்தைகள் வளர்ச்சிக்கும் பெற்றோர்கள் வழிகாட்டுதல்களுக்கும் தேவையான முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் முதன்மை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன் மற்றும் கனோஷியர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்ததுடன் SDG 7 ஹேபிட்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் STEM தொடர்பான மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டு விளக்கப்பட்டன. குறிப்பாக சாய்ராம் கல்வி குழுமம் உருவாக்கிய ஆஸ்ட்ரோ எனும் சுய இயக்கம் கொண்ட ரோபோ நாய் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மேலும் பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்களில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 3 பேருக்கு ஓஷன் பார்க் செல்ல நுழைவு சீட்டுகள் பரிசாக வழங்கப்பட்டன. பள்ளி முதல்வர் முனைவர் சுதாவின் வழிகாட்டுதலின் பேரில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். பள்ளி தாளாளர் சாய் பிரகாஷ் முத்து அவர்களின் ஆலோசனையில் தலைமை கணக்காளர் கருணாகரன் உள்ளிட்டோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த ஸ்டெம் பயிற்சி பட்டறை மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தையும் புதுமை சிந்தனையும் ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜவஹர் துரோணா அகாடமியில் திறமைகள் தின விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவர் குருராஜ் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் என்டோக்ரினாலஜி துறையின் பேராசிரியர் டாக்டர் துக்கபந்த் நாயக் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது டாக்டர் துக்கபந்த் நாயக் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உடல் நலம், சீரான உணவு பழக்கம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் குறித்து பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினார். அவரது உரை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பாடப்பிரிவுகளை சேர்ந்த மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக திட்டங்கள் மற்றும் கண்காட்சிகளை அமைத்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். விழாவின் நிறைவாக சிறந்த திறமைகளை வெளிப்படுத்திய முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு
தலைமை விருந்தினரும் பள்ளி தலைவரும் இணைந்து பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மங்களம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட சாத்தமங்கலம் பஞ்சாயத்து கீழ் சாத்தமங்கலம் பகுதியில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணன் தலைமையில் பெண்கள் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். பெண்களின் முன்னேற்றம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தி ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கீழ் சாத்தமங்கலம் பகுதி தலைவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பு தலைவி ராஜகுமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்களுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உப்புளம் தொகுதியில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு கூறினார். அப்போது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணியை அமைப்பதில் ஸ்டாலின் திறமையற்றவர் என்றும் புதுச்சேரி குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தற்போதைய புதுச்சேரி முதலமைச்சரை குறைத்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு இந்தியாவில் சிறந்த நிர்வாகம் கொண்டதாக கூறிய அவர், உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததற்கு திமுக தரப்பே காரணம் எனவும் அது குறித்து விமர்சிக்க அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் கூறினார். உப்பளம் தொகுதியின் வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் பின்தங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், தாம் வெற்றி பெற்றால் படகு சுற்றுலா மேம்பாடு, குடிநீர் வசதி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவேன் என வாக்குறுதி அளித்தார். நான் எந்த தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியும், ஆனால் என்னை வளர்த்து உப்பளம் தொகுதி மக்களுக்கு சேவை செய்யவே இங்கு போட்டியிடுகிறேன் என கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அர்ஜுனனை ஆதரித்து அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் மற்றும் நடிகை காயத்ரி ரகுராம் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் அளித்தார். உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சித்ததற்கு பதிலளித்த அவர், அவருக்கு அரசியல் பற்றிய புரிதல் இல்லை, மற்றவர்களை விமர்சிப்பதை விட மக்கள் நலத்திட்டங்களை பற்றி பேச வேண்டும் என்று கடுமையாக பதிலடி அளித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையுமா என்ற கேள்விக்கு திமுக கூட்டணிக்குள்ளேயே விரிசல் உள்ளது, வேட்பாளர் தேர்வில் கூட தெளிவின்மை இருக்கிறது, இதனால் அவர்கள் தோல்வி அடைவது உறுதி என்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து கேட்டபோது அவர் அரசியல் களத்தில் செயல்படுவது தெளிவாக தெரியவில்லை, அவர்களின் கட்சி அமைப்பு பலவீனமாக உள்ளது என விமர்சித்தார். அதேபோல் அரசியல் எதிரிகளை குறைத்து பேசுவது தேர்தலில் வெற்றி தராது என்றும் அரசியலில் தரம் மற்றும் பொறுப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். அவருக்கு கணிக்க தெரியாது. அவர் தோல்வி பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா எல்லாமே அவருக்கு சில்வர் பிளாட்டர்ல பத்தி போய் கொடுத்துருக்காங்க. அவங்க தாத்தா, அவங்க அப்பா எத்தனை வாட்டி தோல்வி எடுத்திருக்காங்க கேட்டு பேசிட்டு வந்துட்டு நம்மள அப்புறம் பேச சொல்லுங்க. அவரெல்லாம் கட்சிக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஓசியில டெபியூட்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது 2வா, இது ரெட்டா இல்லையா, இல்ல இது சின்னம்மா, நம்ம இப்படின்னா அப்படின்னா 5 தடவை அவங்க தோல்வி எடுத்திருக்காங்களா? 50 தடவை தோல்வின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு கணக்கு தெரியலன்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான் அறிவு அவருக்கு. அதாவது அவர் ஃபர்ஸ்ட் இன்னும் போட்டி வந்திருக்காருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் போட்டியிலே இல்லாத மாதிரிதான் இருக்கு. எங்கேயுமே களத்துல அவர் காணும், கட்சியும் காணும். அவர் நல்ல நடிகர் தான், இல்லைன்னு சொல்லல. நடிப்பு சூப்பர். ஆனா இது என்னமோ தெரியல, ரொம்ப எங்கேயுமே காண முடியல அப்படின்றத. புதுச்சேரி மாநிலத்தில் கல்வி மற்றும் திறமைகளை ஊக்குவிக்கும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. வில்லியனூர் பகுதியில் உள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தனியார் பள்ளி சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார். பள்ளியின் நிறுவனர் மற்றும் சீனியர் முதல்வர் அஞ்சலாட்சி முன்னிலை வகித்து விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர்கள் இணைந்து பரதநாட்டியம், குழு நடனங்கள், பட்டிமன்றம், ஆங்கில உரை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். மேலும் வீரமங்கை வேலுநாச்சியார், குயிலி, ஜான்சிராணி, பாரதமாதா, பகத்சிங், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார் போன்ற வரலாற்று நாயகர்களின் வேடங்களில் மாணவர்கள் தோன்றி பார்வையாளர்களை கவர்ந்தனர். பல்வேறு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்திய 24 மழலையர் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு மேடையில் சான்றிதழ் வழங்கிய தருணம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தது. விழா ஏற்பாடுகளை துவக்கப்பள்ளி பொறுப்பாசிரியை சுகுணா மற்றும் ஆசிரியர்கள் ஒத்துழைப்புடன் செய்திருந்தனர். விழாவில் கல்வி நிறுவன நிர்வாகி ராமசிவராஜன் மற்றும் பள்ளி முதல்வர் சாந்தி, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.